ஜென்ரலி நம்ம ஒரு குழந்தைய பாக்குறோம் அப்படின்னா இந்த குழந்தை நார்மலாக தான் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கறத எப்படி கணிப்பீங்க? சிம்பிள்ப்பா. அந்த குழந்தையோட வயசு கரெக்டாக கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். அதாவது பிறந்த குழந்தையில இருந்து வளர வரைக்கும் வயசு மாறும். ஸோ அந்த ஒவ்வொரு வயசுக்கும் அதுக்கான நார்மல் ஃபைண்டிங்ஸ் இருக்கு. ஒரு சிம்பிளா எடுத்துட்டீங்கன்னா ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படிங்கன்னு வச்சுங்களேன், அதோட வெயிட் வந்து ஒரு 2.5 கிலோல இருந்து 3.5 கிலோல இது நார்மல் வெயிட். ஸோ வெயிட் நார்மல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நார்மல். ரெண்டாவது பாயிண்ட், அந்த குழந்தை வந்து ஒவ்வொரு 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அழுது பால் குடிக்கணும். பால் குடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்கும். ஸோ ஒரு நார்மலா பிறந்த குழந்தை நார்மலா இருக்குன்னா 2 தான். வெயிட் கரெக்டா இருக்கா, கரெக்டா பால் குடிச்சு தூங்குதுன்னா அவ்வளவுதான். அடுத்த 2வது பார்ட், கொஞ்சம் வளருது குழந்தை. ஒரு 3 மாசம் ஆகும்போது 2 ஃபைண்டிங் பார்ப்போம். ஒண்ணு வந்து இந்த பிறந்த குழந்தை 3 மாசம் ஆகும்போது வெயிட் கரெக்டா கூடியிருக்கா, இது ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ரெண்டாவது, இந்த 3 மாசம் ஆகும்போது வளர்ச்சி கரெக்டா இருக்கா, இது 2வது பார்ப்போம். ஸோ வெயிட் கரெக்டா இருக்கான்னு பாக்குறதுக்கு growth chart அப்படிலாம் இருக்கு. சிம்பிளா சொன்னோம்னா ஒரு மாசத்துக்கு ஒரு குழந்தை வந்து 700 கிராம் to 800 கிராம். ஸோ ஒரு 3 மாசத்துல பாத்தீங்கன்னா ஒரு 2 கிலோ 2.25 கிலோ குழந்தை கூடும். அதே மாதிரி 3 மாசத்துக்கு குழந்தை வந்து முகம் பார்த்து சிரிக்கணும், தலை நிக்க ஆரம்பிக்கணும், இதெல்லாம் டெவலப்மெண்ட் ஃபேக்டர்னு சொல்லுவோம். இப்போ சிம்பிளா சொன்னா ஒரு வயசு இருக்க குழந்தை பிடிச்சி நிக்கணும், ஒரு வார்த்தை பேசணும், அம்மா அப்பா டாட்டா பேசணும், அடுத்து பல்லு எல்லாம் முளைக்க ஆரம்பிக்கணும், இதுதான் நார்மல். அதே மாதிரி வெயிட்ல ஒரு சின்ன ரஃப் கால்குலேஷன் சொல்லிடுறேன். ஒரு குழந்தை 3 கிலோல பிறக்குன்னு வச்சுங்களேன், 6 மாசத்துல அந்த குழந்தையோட வெயிட் டபுள் ஆகணும். அதே ஒரு வயசுல பிறந்த எடை ட்ரிபிள் ஆகணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 3 கிலோனா 9 கிலோ ஆகணும். இது ரஃப் கால்குலேஷன். இதை வச்சுதான் நார்மல் கண்டுபிடிப்போம்.